الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இங்கு குழுமி இருக்கிற நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உங்களுடைய பாவங்களையும் குறைகளையும் மறைத்து மன்னித்து அவன் நேசிக்கிற சிறந்த வாழ்வை வாழ்ந்து இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையிலும் அவன் பொருத்தத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைகிற நல்லதொரு வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் இது போன்ற மார்க்கத்தை பேசுகிற மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை அதிகமாக இணைத்து வைத்திருக்கிறான். ஆக இந்த சொல்லப்படுகிற உபதேசங்களை ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் சொல்லிக் கொள்வதோடு எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக நடைமுறையாக அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஷேக் அவங்க சொன்ன மாதிரி வரம்பு மீறுதலும் வருகின்ற பேரழிவுகளும் என்கிற ஒரு தலைப்பு இந்த வாரத்தில் அது பேசினா கொஞ்சம் படிப்பினையாக இருக்கும், எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் என்ற ஒரு ஆசையில இந்த ஒரு தலைப்பானது இங்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. கடந்த வாரம் ஏற்பட்ட இந்த கஜா புயல் இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய தகவல்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கடந்த 2 நாள் நல்ல மிதமான ஒரு கிளைமேட், நல்ல மழை பொழிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்றோம்? கொஞ்சம் வேகமாக நேற்றுக்கு பீச்சுக்கு போயிருந்தோம், அங்க உட்கார முடியல, அப்படியான ஒரு காற்று. நிறைய இஸ்லாமிக் ஃபேமிலி எல்லாம் பக்கத்துல அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நல்ல காற்று, நல்ல கிளைமேட், சூப்பர். எல்லாருடைய வாழ்க்கை அந்த வார்த்தை ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டது. எல்லாரும் சொன்ன வார்த்தை அப்படியாகத்தான் இருந்தது. ஆனால் இது போன்ற பேரழிவுகள் வரும்போதும் சில காற்றுகள் வீசும் போதும் சின்ன சின்ன அதாபுகளை அல்லாஹ்வுடைய ரசூல் உணரும் போதும் எப்படியான ஒரு பயம், அல்லாஹ்வுக்காக மாறணும், தங்களுடைய ஈமானை இறையச்சத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஈமானி உத்வேகம் அந்த சம்பவங்களால் ஏற்பட்டதெல்லாம் நீங்கள் வரலாறுல அடுத்தடுத்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியானால் இந்த கஜா புயலையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது எப்படியான, நமக்கெல்லாம் சென்னையில் உள்ள மக்களுக்கு அதனுடைய தாக்கம் வீரியம் தெரியல. ஆனால் அங்க இருக்கிற நம்மோட படித்த ஒருவருடைய வீட்டை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு முகடு, அதாவது தகடு வீடு தான், எல்லாம் அடிச்சு போயப்பட்டு செவரெல்லாம் இடிஞ்சு விடுற அளவுக்கு இன்னைக்கு நான் ஒரு பள்ளியில தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் ஒருத்தருடைய நிலைமை இப்படி என்றால் ஒட்டுமொத்த ஊரும். இன்னைக்கு ஒரு சகோதரர் அங்கிருந்து பேசும்போது மிகப்பெரிய வேதனையை தான் பதிவு செய்தார்கள். அப்படியானால் ஒரு சாதாரணமான ஒரு காற்று தான், அந்த காற்றினால் ஏற்பட்ட ஒரு அழிவை நீங்கள் பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, இது போன்ற புயலாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், வெள்ள பிரளயமாக இருக்கட்டும், நிறைய சென்னை பார்க்காத அழிவுகளா, எத்தனையோ விஷயங்களை நம்ம லைஃப்ல பார்க்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தினால் நடக்குது என்று பலர்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி இருக்கிற நானும் நீங்களும் இது போன்ற அழிவுகளுக்கு பின்னால் ஒரு மனிதனுடைய, முஸ்லிம்களுடைய வரம்பு மீறுதல் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். வெறுமனே அல்லாஹ் இந்த அதாபுகளை உண்டாக்க மாட்டான். இந்த அதாபுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் அல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதற்கு கட்டுப்படாம தங்களுடைய மனம் போன போக்கில வாழ்றாங்களே, அவர்களுடைய அழிச்சாட்டியத்தால் வரம்பு மீறுதல் மட்டும்தான் இது போன்ற பேரழிவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குறான். முதல்ல சுனாமியா இருக்கட்டும், இது போன்ற புயலா இருக்கட்டும், எப்பவாவது ஒரு தடவை ரொம்ப ரேரான விஷயமா இருந்துச்சு. முதல்ல பூகம்பம் நடந்துச்சு நீங்களேன், பேப்பர்ல பெரிய இடத்துல போடுவாங்க, ஹெட் நியூஸ் அதுவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் பூகம்பம் இது மாதிரியான சில அழிவுகள் நடக்கிறதெல்லாம்
ஒரு சைடுல ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ள போற அளவுக்கு சாதாரண நியூஸாக மாறிவிட்டது. இது போன்ற அழிவுகள் எல்லாம் பார்க்கிற நேரத்துல ஆஹா நாம் மறுமை நாளை நெருங்கி விட்டோமா, அல்லாஹ்வை சந்திக்க நாள் வந்து விட்டதா என்கிற ஒரு கலக்கமும் பயமும் தான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வர வேண்டும் நண்பர்களே. அதற்காகத்தான் இந்த தலைப்பு ஆனது இங்கு ஒரு பாடமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற பேரழிவுகள்லாம் என்ன அடுத்து பார்க்கிறோம். முதலாவது இந்த அழிவுக்கான காரணம் என்ன? வரம்பு மீறுதல். வரம் மீறுதல்னா என்ன? அல்லாஹ் ஒரு ஹத்தை, ஒரு நிலையை நமக்கு நாடி இருக்கிறான். அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி இருக்கிற நானும் நீங்களும் இப்படிதான் வாழ வேண்டும். என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை பகிரங்க வாழ்க்கை எல்லா நிலையிலையும் குர்ஆன் சுன்னா அல்லாஹ் வரையறுத்திருக்கிற அந்த வரம்புக்குள் தான் நாம் இருக்க வேண்டும். நான் அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், என் மன போன போக்கில தான் இருப்பேன், இஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வேன், எனக்கு இந்த உலகம் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தான் வைக்கிறேன், அவன் தான் இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறியவனாக பார்க்கப்படுகிறான். அல்லாஹ் சொல்வதை, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவது யாருக்கு சிரமமாக, யாருக்கு சங்கடமாக, யாருக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது வேதனையாக இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை பலமுறை வந்ததையும் அல்லாஹ் நமக்கு இங்கே பதிவு செய்து காண்பிக்கிறான். பாருங்கள், வரம்பு மீறுதல் என்பதனுடைய விளைவுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நிறைய நான் உங்களுக்கு வசனங்களை சொல்லுவேன், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் குறித்து வைத்துக் கொள்ளலாம். 4வது அத்தியாயத்தினுடைய 171வது வசனம், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ் சொன்னதை கேட்டு அப்படியே நீங்கள் நடங்க. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அல்லாஹ் சொன்னதுக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கும் மாற்றமாக அப்படியே ஆப்போசிட்டா வாழ்வாரு. அப்படியான அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருமா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹ்மத்துக்குள்ள வந்துட முடியுமானா கிடையவே கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்களோ, மார்க்க சட்டங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசுகிறார்களோ, அந்த சமுதாயம் அதில் பலர்கள் இல்லாம போனாலும் சிலர்கள் அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அழிவையும் நாசத்தையும் ஏன் பேரழிவுகளையும் அல்லாஹ் உண்டாக்கி தருவான். ஆக வேதக்காரர்கள் நிறைய மக்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளையும் கஷ்டங்களையும் தந்தான். காரணம், எடுத்தெடுப்பில் அல்லாஹ் கொடுத்துறாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க வேதத்திலே மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீற வேண்டாம். கேட்டாங்களா? மாறினாங்களா? அல்லாஹ்வுடைய அதாபை கொஞ்சமாவது பயந்தார்களா? இல்லை. அதனால் அல்லாஹ் கடுமையான தண்டனை இறக்க ஆரம்பித்தான். அதே போல குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய இடத்துல பேசும்போது நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் மாற்றமாக நடக்கவே கூடாது என்கிற கடுமையான கட்டளை தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அந்நஹல் 16வது அத்தியாயத்துடைய 90வது வசனம் பலமுறை நாம் கேட்டு படித்த வசனம் தான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. வரம்புங்கிறதுக்கு என்ன வார்த்தை அரபில? வல் பகி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை கொண்டும் நல்லுபகாரத்தை கொண்டும் ஏவுகிறான். மேலும் நெருங்கிய உறவுகளுக்கும் இல்லாத மக்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுவதையும் அல்லாஹ் ஏவுகிறான். மேலும் அல்லாஹ் உங்களை தடுக்கின்றான். அருவருப்பான காரியம், வல் முன்கர் தடுக்கப்பட்ட காரியம், வல் பகி வரம்பு மீறக்கூடிய காரியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திப்பதற்காக, நீங்கள் உணர்வதற்காக, ஆஹா நான் வரம்பு மீற மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா நான் நடக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஈமானிய தாக்கமும் இறையற்ற உணர்வும் எனக்கு உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த கட்டளை சொல்றான். நாம் எல்லாம் படிப்பினை பெற்ற மக்களா மாறிட்டோமா? நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக என்னையே ஒப்படைக்கிற அடியானாக நான் ஆயிட்டேனா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானா இல்லையா? 2வது அத்தியாயத்துல நீங்க படிச்சு பாருங்க, 207வது வசனம். உங்களுடைய ஈமான்ல கொஞ்சம் பலகீனம், கொஞ்சம் வரம்பு மீறுறோங்கிற உணர்ற நேரத்துல எல்லாம் இந்த வசனத்தை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மினன் நாஸ், மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா அமர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்காக தங்களையே ஒப்படைத்து விட்டு விடுவார்கள். விட்டுடுவாங்க என்ன அர்த்தம்? ஒப்படைச்சிடுவாங்க என்ன அர்த்தம்? இறைவன் சொன்னால் உடனே கட்டுப்படுவார்கள், உடனே தங்கள் வாழ்க்கையை அப்படியாகவே மாற்றிக் கொள்வார்கள். வல்லாஹு ரഊஃபு பில் இபாத், அப்படியான அடியார்களை தான் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான். அப்படி அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்பதாக. அதே போல சூரத்து தாஹா 81வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் அளித்த ரிஸ்கை நீங்கள் நல்ல முறையில் உண்ணுங்கள். வலா தத்கௌ ஃபீஹி,
ஒன்ற விஷயமாக இருக்கட்டும், என்ன மார்க்க கட்டளையா இருக்கட்டும், அதில் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. வியாபாரத்துறையா இருக்கட்டும், இன்னும் வேற குடுக்கல் வாங்கல் விஷயங்களா இருக்கட்டும், எப்படியான விஷயமா இருந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு மார்க்கத்திலே அதற்கான அடிப்படை இருக்கிறது, அதற்கான கட்டளைகள் இருக்கிறது. எதிலே நீங்கள் வரம்பு மீறி விடக்கூடாது. ஃபயஹில்லு அலைக்கும் வக்ரி, அப்படி நீங்கள் வரம்பு மீறினால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மத்த எந்த விஷயத்தை பேசும்போது கூட அவர்கள் மாறுவார்கள், திருந்துவார்கள், அவங்களை மன்னிப்பு அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க வரம்பு மீறீங்க, அல்லாஹ் சொன்னா சொல்லிட்டு போட்டுடா, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு சுகுத்தொழாம உறங்குறதா நிம்மதி என்றெல்லாம் எத்தனை எத்தனை பாவங்களை, எத்தனை அதாபுகளை கண்ணுக்கு முன்னால் பார்த்தாலும், பேரழிவுகளில் நாம் இறங்கி அதனுடைய விபரீதங்களை விளங்கினாலும் என் வாழ்க்கை மாறல, அல்லாஹ்வுக்காக நான் எப்படியாவது ஒப்படைக்கணுங்கிற அந்த ஈமானிய தாக்கம் ஏற்படலன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயஹில்லு அலைக்கும் கதபி, என்னுடைய கோபம் அவர்களுக்கு விதியாகும். وَمَنْ يَحْلِلْ عَلَيْهِ غَضَبِي فَقَدْ هَوَى, யாரின் மீது என்னுடைய கோபம் இறங்குமோ, அல்லாஹ் சொல்றான் வரம்பு மீறுவர்கள் மீது கோபம், யார் மீது கோபம் வருகிறதோ ஃபகத் ஹவா, அவன் நாசமானான், அவன் அழிந்தான், அவனுக்கு வெற்றியே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாஹா என்ற அத்தியாயத்துடைய 81வது ஆயத்திலே சொல்லுகிறான். ஆக இந்த 3 வசனங்களை கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கு போனா படிச்சு பாருங்க. மீண்டும் வேண்டுமானால் சொல்லுகிறேன், 4வது அத்தியாயத்துடைய 171வது வசனம், 16வது அத்தியாயத்துடைய 90வது வசனம், தாஹா எத்தனாவது அத்தியாயம்? 20ல 81வது வசனம். இந்த 3 வசனத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வரம்பு மீறினால் அதனால் ஏற்படுகிற விளைவு என்ன தெரியுமா? சாதாரண விளைவுகள் அல்ல, என்னுடைய அழிவுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள், என்னுடைய கோபத்தை நீங்கள் பெறுவீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சரி, வரம்பு மீறுவதை குறித்து பெருமானார் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, ஹதீஸ்களை பார்க்கும்போது தெரிய வருகிறது. அதிகமா ரசூலுல்லாஹ் இந்த வரம்பு மீறக்கூடிய மோசமான தீய குணத்தை ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறார்கள். ஈயாக்குமல் குலுவ ஃபித்தீன், பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களையும் மார்க்கத்திலே வரம்பு மீறுவதையும் நான் எச்சரிக்கிறேன். மார்க்கம் என்றால் அது முழுமையாகி விட்டது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு காட்டி கொடுத்த விஷயத்தோடு முழுமையாயிடுச்சு இல்லையா? ஆனால் மார்க்கத்தில் வரம்பு மீறது ஒன்று இருக்குது, உங்க விஷயத்துல வரம்பு மீறது ஒன்று இருக்கிறது. எந்த வகையில் நீங்க வரம்பு மீறக்கூடாது. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை அழித்தது தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை நாசமாக்கியது ரப்புக்கு மிகப்பெரிய வேதனை இறக்குவதற்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? இந்த வரம்பு மீறுவதுதான். ஹமலஹும் அலா அன் சஃபகு திமாக வஸ்தஹிலுல் மஹாரிம், என்ன செஞ்சாங்க? பூமியின் மீது அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ, எதை செய்தால் நரகத்திலே போடுவதாக எச்சரித்தானோ, எதை செய்தால் என்னை பார்க்கவே முடியாது என்று அல்லாஹ் எச்சரித்தானோ, எதை செய்தால் உன்னால் சொர்க்கத்துக்கே நுழைய முடியாது என்று சொன்னானோ, அப்படியான பாவங்களையும் ஹராம்களையும் அவர்கள் ஹலாலாக்கி கொண்டு இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் அல்லாஹ்வினுடைய அதாப், ஏக ரப்பினுடைய வேதனை அவர்களுக்கு வந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹலகல் முத்தனத்தியூன், முத்தனத்தியூன் யாரு? வரம்பு மீறக்கூடியவர்கள். முத்தனத்தியூன் என்பதற்கு இன்னும் சில விளக்கங்களை இமாம்கள் சொல்லி தருவார்கள். அல்லாஹ்வுடைய உபதேசம் இதுதான் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே பிடிவாதத்தோடு அந்த நிலையில, அதாவது நான் போக முடியாது, மாற முடியாதுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தவறிலையும் அகம்பாவத்திலும் இருக்கிறார்களே, இவர்கள் அழிந்தே விட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிய ஹதீஸை நீங்கள் படிக்கலாம். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது? யார் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே வரம்பு மீறுவார்களோ அந்த பாவத்திற்கு தண்டனை பேரழிவு. அது உலகத்திலே நடக்கும், உலகத்தோடு முடிஞ்சிச்சு, அனுபவிச்சுட்டோம், கஷ்டப்பட்டதல்ல, மறுமையினுடைய நாளில் ஆக கடுமையான வேதனையாக அது இருக்கும். அல்லாஹ் இடத்துல சொல்லி காட்டுவான். 2வது அத்தியாயத்துடைய 86வது வசனம், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய வசனம். 2ல 86 அல்லாஹ் கேட்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅதில், வேதக்காரர்களை அல்லாஹ் கடுமையான யாருக்கும் இல்லாத அளவிற்கான வேதனைகளை உலகத்திலே அல்லாஹ் தந்தான். என்ன காரணம்? மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக் கொண்டார்கள். மார்க்கம்னா இந்த உதாரணத்துக்கு சொல்லுவோமா இல்லையா, இஷ்டப்பட்டா எடுக்கிறது, கஷ்டப்பட்டா விடுறது, அந்த மாதிரி மார்க்கத்தில வரம்பு மீறுதலும் விளையாடுறது ரொம்ப சாதாரணமாயிருச்சு. இப்படி நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல விளையாடுறீங்களா? அல்லாஹ்ங்கிற அச்சம் இல்லையா? அல்லாஹ் தண்டிப்பானுங்கிற பயம் இல்லையா? இந்த மாதிரியான மக்களுக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ذلك இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா.
இந்த உலகத்துக்காக தானே அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ மீறின. இந்த உலகத்திலேயே நாம் கேவலத்தை உண்டாக்குவோம், ஹிஸியுன் அவமானத்தை அசிங்கத்தை ஏற்படுத்துவோம். அந்த ஹிஸியுன் என்பதற்கு இந்த உலக ரீதியான சில தண்டனைகள் நீ வந்திருப்பாங்க, புயல், இது போன்ற காற்று, அதாவது வெள்ளம், இதெல்லாம் அடங்கும். அப்படியான ஒரு அழிவு அல்லாஹ் உண்டாக்குவான். சரி, அதோட அல்லாஹ் விட்டுருவானா? அந்த வசனத்தின் கடைசி வரியை படித்து பாருங்கள். வயௌமல் கியாமத்தி, அதி பயங்கரமான மறுமையினுடைய நாளிலே, யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய நாளில் இந்த வரம்பு மீறிய பாவிகளை, மார்க்கத்தில் விளையாட்டு காட்டிய பாவிகளை, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்த பாவிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கொண்டு வந்து, உலகத்தை தண்டித்தோம் என்று அல்லாஹ் விட்டுவிட மாட்டானா? உலகத்திலேயும் கேவலத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் தந்து மறுமை நாளில் வாசகத்தை நல்ல கவனிங்க, யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். ஷதீத் இல்ல, அஷத் என்றால் மிக 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 கடுமையான வேதனை அல்லாஹ் தருவான். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்க செய்யறதையெல்லாம் அல்லாஹ் பார்க்காம உட்கார்ந்திருக்கிறானா? இப்படியான காரியம் உங்களுக்கு வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். முத்தனத்தியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. எந்த வகையிலேயும் அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்துக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தாலே தவிர பேரழிவுகள் நிச்சயமாக வரும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் எச்சரிக்கிறான். அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை மக்கள் அதிகமாக அனுபவிப்பார்கள், கடுமையான வேதனைகள் ஏற்படும். என்ன காலம் தெரியுமா? நிறைய செய்திகளை சொல்வார்கள். அதுல ஒரு விஷயம், ஹலாலான விஷயத்தை கூட மக்கள் என்ன செய்வாங்க, அது தங்களுக்கு அதான் ஹலாலா இருக்கும், அதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு ஹராம்ன்றுவான். ஹராம ஹலால் ஆக்கிக்குவாங்க. இப்படியான அம்சம் இருக்கா இல்லையா? லா யுபாதில் மர்உ பிமா அகதல் மால் ஹலால் அவில் ஹராம். எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி காசு வருது, ஹலாலா வருதா ஹராமா வருதா, ஹலாலா சாப்பிடுறோமா ஹராமா சாப்பிடுறோமா, ஹலாலா ஜகாத் கொடுக்கறோமா, எப்படி நம்மளுடைய லைஃப் இருக்குது, எதை பத்தியுமே கவலை இருக்காது. இன்னைக்கு அந்த சமுதாயமா இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஹோட்டல் போனா முன்னாடி இது ஹலால் சாப்பாடா இல்ல விசாரிப்போமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை சமுதாய இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு சாப்பிடுற விஷயத்திலேயாவது ஹலால் ஹராம் சரியா பாக்குறாங்களா? தெளிவா தெரியும். இந்த கடையில போய் சாப்பிட்டா இது ஹராம், இது டவுட் இருக்குது, பரவாயில்லப்பா சனிமீர் காட்டுறாரா சாப்பிட்டு போவோம் என்று சர்வ சாதாரணமா இன்னைக்கு எடுக்கிறோமா இல்லையா? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரவு மீறக்கூடிய காரியம். பெரிய அல்லாஹ்வுடைய சட்டத்துல மட்டும் அல்லாஹ் வணங்குறது மட்டும் வரவு மீறது மட்டுமல்ல, மார்க்கம் காட்டி கொடுத்த எல்லா உபதேசங்களிலேயும் எல்லா கட்டளைகளிலேயும் நானும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர வரம்பு மீறினால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று இந்த ஆயத்தின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாக நீங்கள் படிக்கலாம். பெருமானார் சொன்னார்கள், இன்னும் சில செய்திகளை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அக்வாமன் யதஅம்மிகூன ஃபித்தீன். சில கூட்டம் இருப்பார்கள், இந்த மார்க்கத்தை ரொம்ப டீப்பா டெப்தா இறங்கி போவாங்க. எம்ருக்கூன மின்னு கமா எம்ருக்கு ஸஹம் மினர் ரம்யா. அதாவது இந்த அம்பை எல்லாம் வச்சிருப்பாங்கல கூட, அதிலிருந்து அம்பை வீசுவதை போல சட்டென்று மார்க்கத்தை விட்டு ஓடி போயிடும். மார்க்கத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க, எல்லாம் நின்றுவாங்க. ஆனால் அதாவது வில்லில் இருந்து அம்பு விட்ட டக்குனு எவ்வளவு பாய்ந்து ஓடுது, அந்த மாதிரி மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். இதுவும் வரவு மீறக்கூடிய ஒரு காரியம் தான். இப்படியான மக்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனை காட்பற்றுவாங்க. இன்ன ஹாத தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் மிக மிக லேசானது. வலை ஷாத்தல்லதீன அஹதுன் இல்லா கலபஹு, இந்த மார்க்கத்தை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு முஸ்லிமாக வாழாமல் போனால் இந்த மார்க்கத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கும் அல்லாஹ்வுடைய அரிசின் மதிப்புக்கும் எந்த தாழ்வு வந்து விட போவது கிடையாது. காரணம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல நிறைய இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தில்க ஹுதூதில்லாஹ் படிச்சிருப்பீங்க. நிறைய சட்டங்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஜகாத்தை பத்தியும் அனாதைகள் சொத்தை பத்தியும் பெண்களுக்கான உரிமைகளை பத்தி நிறைய ஆயத்துல நீங்க படிச்சு பார்க்கலாம். தில்க ஹுதூதில்லாஹ், இது என்னுடைய ஹத், என்னுடைய வரம்பு. வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி, அல்லாஹ்வுடைய சட்டங்களை அல்லாஹ்வுடைய காரியங்களை விட்டு நீங்கள் வரம்பு மீறினால், ரெண்டு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், ஃபஉலாயிகுல் ஆத்தூன், அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், வரம்பு மீறியதிலே ஆக கேடுகட்ட மக்கள் என்று அல்லாஹ் இப்படி எச்சரிக்கிறானே. அப்படியானால் நானும் நீங்களும் எந்தெந்த வகையிலே வரம்பு மீறி இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து இன்றைய உறக்கத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் நண்பர்களே. நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எத்தனையோ விதமான சட்டங்களை லேசாகத்தான் தந்திருக்கிறான். அப்படியா என்னுடைய வாழ்க்கை நிறைய மக்களை பார்க்கிறோம், பார்க்கிறதுக்கு இஸ்லாம் தௌஹீத் எல்லாம் பேசுவாங்க, ஆனால் சொல்றாரு நான் ஏதோ ஒரு இதுல போய் வட்டி வாங்கிட்டேன்,
அது எனக்கு ஹராமா தெரியல, அந்த நேரத்துல நான் ஏதோ ஒரு இதாயிருச்சு, வரம்பு மீறுறோமா இல்லையா? சில காரியங்கள்ல அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பெரும் பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து உட்கார்ந்துறாங்களா இல்லையா? சிறிய பாவமோ பெரிய பாவமோ, சின்ன கட்டளையோ பெரிய கட்டளையோ, அல்லாஹ்வுடைய காரியத்திலே வரம்பு மீறினால் அல்லாஹ்வுடைய பிடி ஆக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். மார்க்கத்தை பின்பற்றுவதிலேயும் தான். ஒருத்தர் ரொம்ப தொழுகையாளியா இருக்கிறாரு, ரொம்ப இபாதத்தாளியா இருக்கிறாரு, இருக்கிறதெல்லாம் அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறாரு, அது கூட நீ செய்யாத, அப்படியான வரம்பு இருந்து வேண்டாம். மார்க்கத்தை பேணாம இருக்கிறது வரம் மீறல் என்றால், பேன்றோங்கிற பேர்ல ஓவரா வரம் மீறாங்க பாருங்க, அதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் எப்ப பார்த்தாலும் தொழுகை இபாதத்து, வீட்டு நினைப்பே கிடையாது. சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா இல்லையா? மார்க்க கஷ்டமானதா? மார்க்க உங்களை ரொம்ப இந்த அளவுக்கு போட்டு டைட் பண்ணுதா? இல்ல ஏன்பா நீங்களே சிரமப்படுத்திக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். ஆக எந்த வகையிலுமே நடுநிலை சமுதாயமாக நாம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்படியானால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எத்தனை காரியங்களில் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பலர்கள் வரம் மீறாங்க. அதே வரம்பு மீறுதல் அடிப்படையாக முன் சமுதாயத்தில் இருந்தது. அதையெல்லாம் அல்லாஹ் சுட்டி காண்பித்து அந்த மக்களுக்கு தண்டனை வேதனையை தந்தானா இல்லையா? அதை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டி என்ன எச்சரிக்கிறான் தெரியுமா? சில வசனங்களை தொடர்ச்சியாக கேளுங்கள். அந்நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 45 46வது வசனம். அஃப அமினல் லதீன மக்கரு வஸ்ஸய்யாத் ஐ யக்ஸிஃபுல்லாஹு பிஹிமுல் அர்த. யார் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய காரியத்திலே வரம்பு மீறுறாங்களோ அவர்களுக்கு இந்த பூமியால் சுருட்டப்படுவோம் என்ற பயம் இல்லையா? அவ் யாத்தியஹுல் அதாப் மின் ஹைஸு லா யஷ்உரூன். அவங்க உணராத வகையில, நினைக்காத வகையில நாம் அவங்களை பிடிக்க மாட்டோம், தண்டிக்க மாட்டோம்னு பயமில்லாம இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அது மட்டுமல்ல, 7வது அத்தியாயத்துடைய 97 முதல் ஒரு 5 ஆயத்தை நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், அஃப அமீன அஹ்லுல் குரா ஐ யாத்தியஹும் பௌசுனா பயாத்தன் வ ஹும் நாயிமூன். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் நம்முடைய தண்டனை வராது என்று அச்சமற்று இருக்கிறார்களா? அதே போல அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், மக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கும் போது பகலில் நம்முடைய அதாப் வராது நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்னும் அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்து இப்படியே அடுக்கடுக்காக என்னுடைய அதாப் வராதா? இவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது வரம் மீறுதல்லையே இருக்கும் போது என் தண்டனை பிடிக்காதா என்று அவர்கள் நினைக்காம பயப்படாம இருக்கிறாங்களா என்பதை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்கிறானே. இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டாக்குதா? இந்த உரையை பேசுற நானும் கேட்கிற நீங்களும், ஆஹா இனி எந்த விஷயத்தில் நான் வரம் மீற மாட்டேன், என்னுடைய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக மட்டுமே இருக்க வேண்டும். இது போன்ற பேரழிவு அல்லாஹ், இது போன்ற அழிவுகளை அதில் சிக்க விடாமல் பாதுகாத்து இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி கிடைத்திருக்கிறதே. ஆக எனக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். முன் சமுதாயத்தின் அழிவுகளை போன்று அல்லாஹ் இது போன்ற ஒரு அழிவை தந்திருக்கிறான் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அதாபுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நான் ஆட்பற்ற கூடாதுங்கிற அச்ச உணர்வை இந்த ஆயத்துகள் எல்லாம் எனக்கு உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் தோழர்களே. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்ஆம் என்கிற 6வது அத்தியாயத்தினுடைய 44 45 என்கிற இந்த 2 வசனத்தை படிச்சு பாருங்க. ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபவாப குல்லி ஷைஇன். அந்த மக்களுக்காக, முன் சமுதாய மக்களுக்காக எல்லாத்தையும் வானத்தின் கதவையே திறந்து எல்லாத்தையும் கொடுத்தோம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு நன்றி உள்ளவங்களா இருந்தாங்களா? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாங்களா? இல்ல, வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் சொல்றான், அஹதனாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிசூன். அவர்கள் எல்லாம் பிடிவாதத்தோடு இருந்தார்கள், அநியாய குணத்தோடு இருந்தார்கள். அவர்கள் நினைக்காத வகையிலே அவர்கள் திடீரென நாம் அவங்களை பிடிச்சோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். ஆக இப்படியான பேரழிவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடீரென்று ஏற்படுத்துவதாக ஒரு இடத்திலே சொல்லுகிறான். அதே போல தகாபுன் 64வது அத்தியாயத்தினுடைய 5வது ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது, அலம் யாத்திக்கும் நபவுல்லதீன கஃபரு. நம்மள பார்த்து அல்லாஹ் கேக்குறான், காபிர்கள், வரம்பு மீறியவர்கள், அநியாயக்காரர்களுக்கு என்ன கதியானது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் இதிலே பாடம் படிக்க வேண்டாமா? இறைவனுடைய அச்சம் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டாமா? ஃபதாகு வபால அம்ரி வலஹும் அதாபுன் அலீம். இதோ அதையெல்லாம் பார்த்து சிந்திக்காத நீங்கள் என்னுடைய தண்டனையை, என்னுடைய வேதனையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். ஆக இப்படியான இந்த வசனங்கள், இந்த தலைப்பினுடைய முன்னுரையாக நான் சொல்ல வருகிற விஷயம்,
வரம்பு மீறியதனால் மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேரழிவுகளை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு வராது நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியான அதாவை தரமாட்டோம் நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட அதே வரம் இருக்கத்தானே செய்கிறது, உங்களிடத்தில் அதே மாற்றம் இருக்கத்தானே செய்கிறது. நீங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். இப்போ முன் சமுதாயத்தின் அழிவது தனி பாடம். அந்த அழிவுகளால் எல்லாரும் செத்து போனாங்க, மண்ணோட மண்ணானாங்க, எல்லா விதமான முழு அழிவுக்கு ஆளானாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமீபத்துல கடந்த ஒரு 10 வருஷத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2004 சுனாமில இருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன், இருக்கிற அழிவுகள் எல்லாம் ஏதோ அதுல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கொஞ்சம் குறைவானதை. ஒரு காத்து அடிச்சா அதனுடைய வால்யூமை கூட்டினா ஒட்டுமொத்த மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்கன்றதா, அந்த வால்யூம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் உயிர் சேர்த்து அல்லாஹ் கொடுத்து பலர்கள் படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் அழிக்கணுமா இருந்தா முன் சமுதாயத்தை அழிச்ச மாதிரியே அதாவது ஒரேடியா போட்டு எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிருக்கலாமா இல்லையா? இப்ப இந்த கஜா புயல் வந்துச்சு, குறிப்பிட்ட அந்த 2-3 மாவட்டங்களுக்கு ஏற்படுத்தி நம்மையும் அதுல ஒரு பாடம் படிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆக்கி இருக்கிறானா இல்லையா? அவர்களுக்குமே அதுல பாதிப்பானார்களே, அந்த புயல் காற்று அடிச்ச வேகத்துக்கு மரம் எல்லாம் அப்படி ஆயிருக்குது, பெரிய அளவுக்கு பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுற அளவுக்கு ஆயிருக்குது. அதையே அல்லாஹ் அந்த காற்றை கொஞ்சம் கூட்டி வைத்திருந்தால் என்ன நிலைமை காலா இருக்கும்? அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். சஜிதா 21வது அத்தியாயத்தினுடைய 32வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம், 32ல 21. வலனுதியகன்னஹுமில் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர். நாம் தருகிற வேதனையில் பெரியதை விட்டுவிட்டு சிறியதையே நாம் சுவைக்க வைக்கிறோம். காற்று, வெள்ளம், இது போன்ற பூகம்பங்கள் எல்லாம் அதை ரொம்ப ரொம்ப லைட் ஆடுது, இந்த அளவுக்கு பதிவாயிருக்குங்கிறான். இன்னும் ஒரு பாயிண்ட் கூடி இருந்தால் எல்லா பில்டிங்கும் மண்ணுக்குள்ள போயிருக்குங்கிறான். ஆனா அல்லாஹ் அதை செய்யாம குறைஞ்சதை நமக்கு காட்டுறான். ஏன் தெரியுமா? எதுக்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன். தப்பு செய்யறவன் எல்லாம் பார்த்து பயந்து, ஆஹா இந்த தண்டனையில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் அல்லாஹ் நமக்கு லேசாக்கிட்டானே, ஒரு நடந்து போய்கிட்டே இருப்போம். அதாவது ஒரு பஸ்ஸோ காரோ மேல மோதுற மாதிரி வந்து ஒரு நூல் இடையில தப்பிச்சுட்டா எப்படி இருக்கும்? உடனே அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை வீட்டு கொடுத்துட்டாயே, நான் உனக்காக வாழ்வேன் ஞாபகம் என்ற ஏதோ ஒரு உறுதிமொழி நடக்குது. இரண்டாவது உடனே மாறுறோங்கிற மன உறுதிக்கு வர பாருங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வேதனையில் பெரியதை விட்டு விட்டு நாம் சிறியதை தருகிறோம். ஏன்? நீங்க எல்லாம் திருந்தணும், மாறணும் என்பதற்காக. இல்லன்னா உங்களை எல்லாரையும் பாவிகள், குற்றவாளிகள், வரம்பு மீறக்கூடிய அநியாயக்காரர்களை எல்லாம் உடனுக்குடன் சுனாமியை வச்சோ புயலை வச்சோ எல்லாம் கிடையாது, உடனுக்குடன் தண்டனை நான் தருவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்ற ஆயத்தை கேளுங்க. பாவம் செய்யும் போது எந்த பயமும் இல்லாம செய்யறோமா, அல்லாஹ்வுடைய தண்டனை வராது, அல்லாஹ்வுடைய அதாப் வந்தா என்ன பின்னாடிதானே என்கிற ஷைத்தானி ஊசலாட்டங்கள் அதிகமாக உங்களுக்கும் எனக்கு ஒலிக்கிறதா? இந்த வசனம் உங்கள் உள்ளத்திலே ஞாபகம் வர வேண்டும். 16வது அத்தியாயம் 61வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பில்லுல்மிஹிம். மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக நான் உடனுக்குடன் ஸ்பாட் பனிஷ்மென்ட். தொலாம தூங்குறிய அங்கேயே போட்டு அவனை அடிங்க, மண்ணோட மண்ணா ஆக்க. விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தண்டனை இறக்குங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதாப கொடுங்க. இப்படியான தண்டனை அல்லாஹ் உடனுக்குடன் தருவதாக இருந்தால் மா தரக்க அலைஹா மின் தாப்பத்தின், உலகத்துல எந்த ஜீவராசி நாம் விட்டு வச்சிருக்க, மனுஷன் நீ விடு, எந்த விலங்கினத்தையும் நாம் விட்டு வைத்திருக்க மாட்டோம். வலாக்கி யஹிருஹும் இலா அஜலி முஸம்மா, கொஞ்ச காலம் விட்டு வேடிக்கை பார்க்கிறோம், கொஞ்ச காலம் அவகாசம் தருகிறோம். ஹத்தா இதா ஜா அஜலுஹும் ஃபைதா ஜா அஜலுஹும், அவர்களுக்கான தவணை வந்து விட்டால் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், கொஞ்சம் முந்தவோ பிந்தவோ அல்லாஹ் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் அவகாசம் தருவது எதற்காக? நாம திருந்தணும், மாறணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கணும். இது போன்ற தண்டனை நம்ம எல்லாம் முதல்ல வசனங்கள் மூலமாக அல்லது இது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டதெல்லாம் இன்னைக்கு கண் முன்னால நடக்குது. அதுக்கான சுனாமியா கண்ணால பாக்குறோம், புயல் காற்றா கண்ணால பாக்குறோம். அல்லாஹ் அக்பர். நானும் நீங்களும் எத்தனை முறை பூகம்பத்தினுடைய அதிர்வுகளை உணர்ந்திருக்கிறோம், ஃபீல் பண்ணி இருக்கிறோம், படுத்திருக்கிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கீழ இருக்கக்கூடிய தரை இப்படி ஆகிற ஒரு நிமிடம் ஈரக்கொலை நடுங்கியதை நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஆனால் கொஞ்சம் அந்த ஆட்டி பில்டிங்கை கீழே உள்ள அளவுக்கு போயிருந்தால் மனுஷன் உயிரில் இருந்திருப்பானா? மனிதனுடைய யதார்த்தத்தை நீங்கள் பாருங்கள், உடனே அடுத்த நாள் மாறிடுறோம். அது நடக்காது. அல்லாஹ் சொல்றான்,
தண்டனையை கொடுக்கிறோம், அடுத்த நிமிடமே நடக்காததை போலவா இவன் மாறி விடுகிறான், இவனுக்கு என்ன ஆனது என்று அல்லாஹ் கேட்கிறானே பல இடங்களில். அப்படியானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சமகால பேரழிவுகளை உணர்த்துகின்றான். நீங்கள் அதிகமான வரம் மீறுதல் இருக்கிறீங்க, அந்த வரம் மீறுதல்ங்கிறது என்னைக்கு உள்ள வருதோ அன்றைக்கு தான் அழிவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அழிவில் தண்டனையில் குறைஞ்சது அல்லாஹ் கொடுத்து மீதமுள்ள மக்களை அல்லாஹ் பாதுகாத்துக்குங்க, இந்த தண்டனை நான் கூட்டினா தாங்க மாட்டடா நீ என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த எச்சரிக்கை நமக்கு போதாதா? குர்ஆனுடைய பக்கங்களை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன் சமுதாயத்தினுடைய அழிவுகளை பற்றியே நிறைய பேசுகிறான். எப்படியான அழிவுகள் அது? இன்னைக்கு நடக்கக்கூடிய அழிவுகளை போன்ற ஒரு அழிவுகள் தான். உங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மக்களுக்கு அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த அழிவு என்னது? என்ன அழிவு கொடுத்தான்? வெள்ளப்பெருக்கத்தை கொண்டு அல்லாஹ் தந்தான். நம்ம வாழ்க்கையிலே சுனாமில எத்தனை விதமான வெள்ளப்பெருக்கத்தை, சென்னையில கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு வெள்ளம் எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்துச்சு. அந்த நிலைகளை எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய நான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த வெள்ளப்பெருக்கத்தை அல்லாஹ் அப்படியே கூட்டி கொடுத்து அந்த பாவிகள் எல்லாரையும் அல்லாஹ் அழிச்சானா இல்லையா? அதை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 71வது அத்தியாயத்தில் 21 வசனம் ஆரம்பம் டு 21 வரைக்கும் படிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமான காரணம் என்ன தெரியுமா? மறுமை நாள் நெருங்கிருச்சுங்கிற பயம் உங்க உள்ளத்துல அதிகரிக்கும். மறுமை நாள் வந்துட்டு முன் சமுதாய அழிவுகளை படிக்கிறீங்க, இப்ப வரக்கூடிய அழிவுகளை கேட்கிறீங்க, எல்லாம் என்னது? அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான் பாருங்க, அந்த ஞாபகம் என்ன வசனம்? 54வது அத்தியாயத்துடைய 1-2 இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். இந்த அழிவுகளை எல்லாம் பார்க்கிற நேரத்துல மறுமைக்கான அந்த விசாரணை ரொம்ப 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 நெருக்கமாயிருச்சு. ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரம் மீறி கொண்டும் அல்லாஹ்வை பார்க்க நாள் வந்துருச்சுங்கிறதுல அலட்சியமாகவும் பராமுகமாகவும் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற பல தண்டனை தந்திருக்கிறான். என் ஹூத் நபியினுடைய சமுதாயம் 89ல 6 முதல் 8 வரைக்கும் படித்து பாருங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆத் சமுதாய மக்களுக்கு, ஹூத் நபியினுடைய மக்களை தான் ஆத் என்று சொல்வார்கள். என்ன செஞ்சோம் நீங்க பார்க்கலையா? இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். எல்லா பலத்தையும் தந்தோம், சிறப்புகளை தந்தோம். ஆனால் அவங்க விளங்குனாங்களா, மாறினாங்களா? எப்படி தெரியுமா? அந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு காற்று பத்தி நம்ம ஒரு அழிவை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரியான ஒரு காற்று படுமா? எந்த அளவுக்கு ஈச்ச மரத்தை புட்டிக்கு எரிந்தால் எப்படி அது போன்று எரிந்து கீழே விழுவார்களாம். பார்த்து பயப்படணுமா இல்லையா? கூட இருக்கிறவன் எனக்கு ஒண்ணு வரலையப்பான்னு சொல்லி அடுத்த தவறை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் எந்த மக்களையும் உடனுக்குடன் அப்படியே அடிச்சிடல, அவகாசம் கொடுத்திருக்கிறான், மாறுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான், திருத்துவதற்கான எல்லா விதமான முயற்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இவர்கள் மாறால் கண்கூடாக அதாவை பார்த்து மாறல, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்துக்கல, வரவு மீறுதல் இன்னும் அதிகமானது. அல்லாஹ்வுடைய அதாப் ஒட்டுமொத்தமாக வந்து பேரழிவை தந்ததாக நீங்கள் படிக்கிறீங்க. وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ. கொஞ்ச காத்து முதல்ல அல்லாஹ் அனுப்புனா, அடுத்து தொடர் காற்று சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின். அடிச்ச கஜா புயல் ஒரு நாள் இரவுக்கு தாங்கல, ஒரு வாரம் வீசி இருந்தால், டோட்டல் எல்லா ஊருக்கு வீசி இருந்தால் நிலைமை யோசிச்சு பாருங்க. 7 இரவுகளும் 8 பகல்களும் அல்லாஹ் தொடர்ந்து வீச செய்தான். எப்படி? ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ கஅன்னஹும் அஜாஸ் நഖ்லின் காவியா. வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட பேரித்த மரங்களாக அவர்கள் ஆனார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பத்தி சொல்றான். சுனாமியை, வெள்ளப்பெருக்கத்தை பார்த்துட்டோம், இது இந்த காற்றினுடைய அதாபுடைய ஒரு வகையை பார்த்துட்டோம். அது மட்டும் தானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை என்ன செய்தான்? வீடுகளிலேயே பிணங்களாக விழுந்து கிடக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்கல, வீட்டுல பிணங்களாக அப்படியே விழுந்து கிடக்கிறார்கள். யார்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். 11வது அத்தியாயத்துடைய 67வது வசனம், வஹதல்லதீன ஸலமு ஸைஹத. பேரிடி இறங்குகிறது. ஃபஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாஸிமீன். வீடுகளை பிணங்களாக விழுந்து கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலே பேசுறான். இது ஒரு வகையான ஒரு அழிவு. ஏன்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்து அதை பாதுகாத்துங்க, கர்ப்பிணி கேட்டா எல்லாம் அல்லாஹ் செய்யறான். எந்த வகையில அதை நீங்க கொலை பண்ணக்கூடாது அல்லாஹ் சொல்லியும் கூட அந்த ஹத்தை அவங்க மீறுறாங்க. மற்றவங்களுக்காவது பெரிய அளவு நீண்ட நேரங்கள் எடுத்து வேதனை, இவங்க அப்படியே இல்ல, ஒரு இடி டோட்டலா அந்த டைம்ல எல்லாரும் காலி. ஏன்? அல்லாஹ் சொன்னதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது தான் அப்படிதான் செய்வோம் வீம்பா செஞ்சாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படியானது. அதே போல லூத் நபியுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்த அழிவனது
கல்மலை அப்படியே போட்டு அல்லாஹ் அழிக்க செய்ததை குர்ஆனில் நீங்க படித்து பார்க்கலாம். 7வது அத்தியாயத்தோட 80 81 நீங்க படித்து பார்க்க முடியும் தோழர்களே. இந்த அளவுக்கு பேரழிவுகளையும் கடுமையான வேதனையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், முன் சமுதாயத்தினுடைய அழிவுகள் மூலமாகவும் பாடம் கற்பித்து கொடுக்கிறான். 2வது சமகால அழிவுகள் மூலமாக பாடம் கற்பித்து கொடுத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், எனக்கும் உங்களுக்கு இந்த 2 வகையான முன்னாடி வந்த அழிவு, இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கான அழிவு, இதுக்கெல்லாம் காரணம் வரம் மீறுதல். இந்த அழிவுகளை எல்லாம் பார்க்கிற நேரத்துல என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், ஏதாவது சின்ன ஒரு இறை அச்சத்தினுடைய ஒரு அதிகரிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசித்திருக்கிறான். அல்லாஹ் அருள் செய்து, ஏன்னா அல்லாஹ் எரிஞ்ச ஒன்று அல்லாஹ் நோக்கம். அல்லாஹ் தண்டனையை தருவது ரொம்ப பேர் அதாவப்படாம காப்பாத்தி ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கான காரணம் என்னது, நீ மாறணும், நீ எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், வரமீறன் பக்கமே போயிடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தான். ஆனால் இது போன்ற அழிவுகள், இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் அல்லாஹ் நம்ம காண்பித்து கொடுக்கும் போதும் அந்த பயம் நமக்கு இருக்கணுங்கிறது தான் தலைப்புடைய நோக்கம், எனக்கும் உங்களுக்கும். இனி அடுத்த 2வது கட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இது மாதிரியான ஒரு சில அழிவினுடைய அடையாளங்கள் அல்லது சாதாரணமான விஷயம் நம்ம நினைக்கிறோமே, அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கிற நேரத்துல, அதை காண்கிற நேரத்திலே அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் போது எப்படியான பதட்டம், அதற்கான தீர்வாக என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதறுவதற்கும் என்ன தேவை அவர்களுக்கு, எந்த விதமான சிரமம் கஷ்டம் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய சிறந்த மா மனிதர் அப்படியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நடைபெற்ற சில அடையாளங்களை, சில அழிவுகளை பார்க்கும்போது, அதனை வரலாறுகளை சொல்லும்போது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வே பதறியிருக்கிறார்கள் தெரியுமா? கேட்க வேண்டும் வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 28வது அத்தியாயத்துடைய 58வது வசனம், இந்த வசனங்களை படிக்கிற நேரத்தில் ரசூல் அழுவார்கள். காரணம், இதுலதான் அதிகமான ஒரு அழிவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 28ல 58 பெரிய வசனம் படிச்சு பாருங்க. நிறைய செய்தி அல்லாஹ் சொல்லுவான். படிக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் கண் கலங்குவார்கள். காரணம், இது போன்ற அதாபை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களாக நீங்க இருங்கன்னு சொல்லி தருவார்கள். அப்படியான செய்தி நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன? நேத்து நான் சொன்ன மாதிரி நல்ல அழகான காத்தடிக்கிறது, என்ஜாய் பண்ணலாம், நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்கு. எல்லாரும் சொல்லுவோமா இல்லையா? எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான். போன வருதா போயின்னு வந்துச்சு. நம்ம வெளியூர்ல இருந்தோம், சென்னையுடைய நிலைமை தெரியாது. போன் பண்ணி சொல்றாரு, அஜல்த நீங்க சென்னையில இல்ல, என்ன கிளைமேட் தெரியுமா, நாங்க ஃபேமிலியா போய் மொட்டை மாடியில உட்கார்ந்து நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு கிளைமேட்டா இருந்துச்சு. மனுஷன் எல்லாரும் தான் சொல்லுவோம், எல்லாரும் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. ஒரு நேரம் பாருங்கள், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மதீனாவினுடைய அந்த நகரத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீரென்று ஒரு வேகமான ஒரு காத்து, இந்த அளவு காத்துனா அடிச்சு தூக்கி போற காத்து இல்ல, ஓரளவு காத்து வீசுது. உடனே கூட இருந்த மனிதர் அன்ன ரஜுலன் லஅன ரீஹ, அந்த காற்றை அவர் ஏசுறார், சபிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தல்அன்ஹா ஃபஇன்னஹா மஅமூரத்துன், தோழரே அந்த காற்றை நீ ஏசாதே, அதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது. டெய்லி எத்தனை விதமான காற்று நமக்கு அடிச்சுட்டு போகுது, அல்லது வளமைய மீது ஒரு வகையான காற்று நான் உணர்றேன், எந்த பயம், நல்ல காத்து நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த காற்று இன்னும் பலமானால், இந்த காற்றுடைய வேகம் அதிகமானால் எந்த நிலைமைக்கு ஆளாகுவோம் என்று யாரும் யோசிப்பதில்லை. பெருமானார் யோசித்திருக்கிறார், இதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது, ஏசாதே. வஇன்னஹு மன் லஅன ஷையன் லைஸ பிஹி அஹ்லுன், ஒரு பொருளை நாம சபிக்கிறோம் சொன்னால் அந்த விஷயம் சாபத்துக்குரியதா இல்ல, காற்று சாபத்துக்குரியதாக இல்ல, மனுஷன் நான் சபிக்கிறேன் அதுக்கு தகுதியாக இல்லை என்று சொன்னால் ரஜஅத்தில் லஅனது அலைஹி, யார் சபிச்சானோ அவனுக்கு அந்த சாபம் வந்துரும். காத்தை சபிக்கிற அந்த காத்துக்கு தேவையான சாபம் உனக்கே அந்த சாபம் விடுஞ்சிரும்பா, காத்தை நீ திட்டாத. சோ காற்று வீசும் போதெல்லாம் பெருமானாருடைய உள்ளத்துல ஒரு பயம் வந்திருக்கிறது. அதற்கு ஏதோ அல்லாஹ் கட்டளையை கொடுக்கிறான் என்கிற பேரழிவுகளை நினைத்து பார்த்திருக்கிறார்கள். அபுதாவுதில் 4910வது ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். அதே போல முஸ்லிமில் 2122வது செய்தியாக நீங்கள் படிக்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இதா அஸபத்திர் ரீஹு, கொஞ்சம் காற்று வீசினால் நானோ நீங்களோ இந்த கஜா புயல் வந்த நேரத்துல நியூஸ போட்டுக்கிட்டு சென்னையில என்ன ஆச்சு, ஏன் சென்னையில மழையே பெய்யல, ஏன் காத்தே வீசல, என்னங்க இது ரொம்ப எதிர்பார்த்தேன். அடுத்த நாள் சொல்றார்,
சென்னையில நல்ல மழை பெய்யும், நம்ம அடிச்சு காத்தா ஊத்துன்னு நினைச்சங்க, ஒண்ணுமே இல்லைங்க. சொல்றாரு சர்வ சாதாரணமாக, எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்று வீசினால் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சிலத் ஃபீஹா. அல்லாஹ்வே, இந்த காற்றின் நன்மையை கேட்கிறேன், அது அனுப்பப்பட்ட நன்மையை கேட்கிறேன். காற்றின் வஅஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹா, அது அனுப்பப்பட்ட தீங்கை நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். இந்த துஆவை நம்ம எத்தனை பேர் ஓதி இருப்போம்? முதல்ல இதெல்லாம் அழிவுக்கான அடையாளமாக, ஏதோ அல்லாஹ்வுடைய கோப பார்வையாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாயிடக் கூடாதுங்கிற அந்த படபடப்பும் துடிதுடிப்பும் ஒரு ஈமானி உத்வேகமும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்ததா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள். சரி, இந்த 2 நாளா நல்ல மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேகமூட்டம் ஆனாலும் நம்ம எல்லாருக்கும், எப்ப மேகமூட்டம் ஆனாலுமே என்ன நினைப்போம்? நல்ல மழை பெய்ய போகுதுப்பா. எல்லாரும் என்ன நினைப்போம்? நல்ல மழை பெய்ய போகுது, நல்ல கிளைமேட், நல்ல அழகான ஒரு சூழ்நிலை நினைப்போமா இல்லையா? வேற ஏதாவது யோசனை வந்திருக்குதா? வேற ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன தெரியுமா? கொஞ்சம் மேகம் அப்படியே ஒன்று திரண்டு அப்படியே கருகும்முன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மேகம் இருந்து வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், தகய்யர வஜ்ஹுஹு, இன்னொரு இடத்துல தகய்யர லௌனுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறும், பெருமானாருடைய நிறம் மாறும். என்ன வீட்டிலே என்ன செய்வாங்க? ரசூல் அங்கிமிகமாக படபட நடப்பாங்க. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதற என்ன தேவை தோழர்களே? ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சலுகையை தந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? 8வது அத்தியாயத்துடைய 33வது வசனம், வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் அன்த ஃபீஹிம். என்ன அர்த்தம்? நபியே, நீங்க இருக்கிற நேரத்துல, நீங்க வாழ்ற நேரத்துல இந்த மக்களுக்கு நாம் எந்த தண்டனையும் கொடுத்துட மாட்டோம். முன் சமுதாயத்தை கொடுத்தமே அந்த மாதிரியான இந்த அழிவெல்லாம் வராது. ஏன்? நீங்க இருக்கிறதுனால. இப்படியான ஒரு சலுகையும் அல்லாஹ் தந்திருந்தும் கூட கொஞ்சம் காத்தடிச்சா ரசூல் அல்லாஹ்வுடைய அதாவான் பயப்படுறாங்க. கொஞ்சம் மேகம் விருண்டு வந்தால் ஆஹா இது என்ன நடக்கும், வீட்டுல அங்குமிங்குமாக நடக்கிறார்கள். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மேகம் தானே இருந்து வருகிறது, நம்மள மாதிரி தானே மேகம் தானே இருந்து வருது, ஏன் இதுக்கு போய் நீங்க டென்ஷன் ஆவறீங்க, ஏன் இதுக்கு போய் நீங்க பதறீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? பெருமானார் சொன்னார்கள், இது மாதிரி தான் மேகம் இருந்து வரும்போது ஹூத் நபியினுடைய சமுதாயம் நல்ல மழை பொழிந்து நல்ல அழகான ஒரு சூழ்நிலை நினைச்சாங்க. ஆனால் அதுவே அதாவது மிகப்பெரிய காற்றையும் மழையும் கொட்டி அந்த மக்களை எல்லாம் நாசப்படுத்தினானே, அது போன்ற தண்டனையாக இருந்தால் என் சமுதாயத்தின் கதி என்ன என்று நினைத்து 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 நான் கவலை கொள்கிறேன் ஆயிஷா, என்னை விட்டுவிடு என்று சொன்னார்கள். இதம் தரத், அந்த மேகம் அப்படி இரண்டு மலையோடு நின்று விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை நார்மல் ஆவாங்க. அப்பதான் நார்மல் ஆகுறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன அல்லாஹ்வினுடைய அடையாளத்தை பார்க்கிற நேரத்தில் அது பேரழிவாயிடக் கூடாது என்று அல்லாஹ் ஒரு சலுகையை தந்திருந்தும் பதறி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கலங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் இப்படியான ஒரு மூர்க்கத்தனமான புயலையும் கடுமையான உயிர் சேதங்களையும் கண் முன்னால் பார்க்கிறோம், கேட்கிறோம். படங்களை அதாவது வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லயும் நேரடியாவே பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்துல ஒரு தடவையாவது ஆஹா இந்த அழிவிலே நான் சிக்கி இருந்தால், இந்த அழிவை அல்லாஹ் இன்னும் கூட்டி மண்ணோட மண்ணா ஆக்கியிருந்த என் கதி என்ன, நான் மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் வரவீர கூடாது என்கிற பயம் வரணுமா இல்லையா? அந்த பயம் வந்தால் மட்டும்தான் இதனால் அல்லாஹ் என்னை வெற்றியடைய செய்கிறான். நண்பர்களே, பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற மழை மேகத்தை கொண்டுதான் அல்லாஹ் முன் சமுதாயத்தை சோதித்தான், என் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்று பெருமானார் துஆ செய்ததையும் நீங்கள் புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒரு நடுக்கத்தினுடைய பிரதிபலிப்பு எதற்காக நடுங்கி இருக்கிறார்கள்? ஒரு செய்தி நீங்கள் படிக்க முடியும், புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, இதா ஹஸபத்தி ஷம்சு, சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா, பல முறை நம்ம லைஃப்ல சூரிய கிரகணம் சந்திரனை பார்க்கிறோம், அதிகப்படியா நம்ம தொழுவோம் இல்லையா? தொழாம சரி இன்னைக்கு மிஸ் ஆகி போச்சு என்ன பண்றதை விட்டுரும். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அதனுடைய ஏதோ ஒரு பாதிப்பு, வளமையா இயங்கக்கூடிய கோள்களில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது அந்த அல்லாஹ்வுடைய அந்த படைப்புல ஏதாவது ஒரு சேதம் வந்துருமோன்னு தான் ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலையை பாருங்கள், இதா ஹஸபத்தி ஷம்சு, சூரிய கிரகணம் ஏற்படுவதாக இருந்தால், ஃபகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸிஅன், ஃபஸிஅன் என்ன, திடுக்கிட்டு பயந்து கண் கலங்கி எழும்புவார்கள். யக்ஷா அன் தகூன ஸாஅத்து, இதோ மறுமை வந்து விட்டதோ,
அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டதோ, உலக அழிவு நாள் நெருங்கிருச்சா என்று கதறியவர்களாக எழும்புவார்கள். ஃபாதல் மஸ்ஜித, பள்ளிக்கு வருவார்கள். ஃபஸல்லா பித்திவாலில் கியாம், நீண்ட நேரம் நின்று தொழுகுவார்கள். சஜிதாவிலையும் ருக்குவிலையும் நீண்ட நேரம் நின்று தொழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல் ஆயாத்துல் யுர்சிலுல்லாஹு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, அல்லாஹ் அனுப்புகிறான். ஏன் தெரியுமா? இதனால் நீங்கள் பாடம் படிக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் அல்லாஹ் இதன் மூலமாக மக்களுக்கு உணர்த்துவது என்ன? நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு எப்போது வேண்டுமானால் ஆட்படுவீர்கள், எனவே நீங்கள் மாறுங்கள் என்கிற ஒரு படிப்பினை அல்லாஹ் உள்வைத்திருக்கிறான். வலாக்கின் யுஹவ்விஃபுல்லாஹு இபாதஹு, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற அழிவுகள் எல்லாம் சூரிய கிரகணமா இருக்கட்டும், கொஞ்சம் காத்தா இருக்கட்டும், கொஞ்சம் சுனாமியா இருக்கட்டும், கொஞ்சம் புயலா இருக்கட்டும், கொஞ்சம் பூகம்பமா இருக்கட்டும், சமீபத்தில் இந்தோனேஷியா பிளைட் விமானமாச்சே, சட்டுன்னு ஒரு உயிரிழப்பு வந்துச்சா இல்லையா? நானும் நீங்கள் எத்தனை முறை விமானத்தை பயணம் பண்ணி இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு சின்ன அழிவு வந்து விட்டா என்ன நடந்திருக்கும்? உள்ள பதறதா இல்லையா? எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹவ்விஃபுல்லாஹு இபாதஹு, தன் அடியார்களை பயமுறுத்துவதற்காகத்தான். ஃபைதா ரஐதும் ஷையன் மின் தாலிக், இது போன்ற அழிவினுடைய ஏதாவது அடையாளங்கள், சுனாமி, இன்னொரு புயல், வெள்ளம், ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஃபஃஸஉ இலா திக்ரிஹி, உடனே விரைந்து விடுங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஏன் பதறி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வை விட யாரை கட்டுப்பட்டு வாழ்றோம் காட்ட முடியுமா? அப்படியான மாணவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சில அடையாளங்கள் வரும்போது பதறி இருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு தெரியுமே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা என்கிற திக்ரை ஓதி ஓதி ரசூலுல்லாஹ் தினந்தோறும் காலை மாலை அழுதிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு பாதுகாப்பை தா, எங்களுக்கு அருளை தா என்று மீண்டும் மீண்டும் கேட்டு இருக்கிறார்களே. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாயிடக் கூடாது என்கிற ஒரே ஒரு பயம்தான். இறுதியாக சில சம்பவங்களை கேளுங்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஆது சமூத், இந்த சமுதாயம் தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட ஹிஜ்ர் என்கிற பகுதிக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போறோம், சரிங்களா? போனா நம்ம ஏதாவது ஃபீல் வரும். இப்ப போனவா ஏதாவது அடையாளம் இருக்கும், பார்ப்போம், பயப்படுவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா ஒண்ணுமே இருக்காது. நார்மலா போய் நார்மலா வர போறோம். ஆனா ஆது சமூகத்துடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட எத்தனை ஆயிரம் வருஷம் ஆகி போச்சு. அந்த ஹிஜ்ர் பகுதிக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ததுகுலு அலா ஹாஉலாயில் கௌம், இந்த சமுதாயம் வாழ்ந்த இடத்துக்கு நீங்கள் நுழையாதீர்கள், இல்லா அன் தகூனு பாக்கீன், அல்லாஹ்வை நினைத்து அழுதவர்களாகவே தவிர. எப்ப நடந்த விஷயம்? இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி இங்க நீங்க கடக்கணும்னா அழுதவர்களாக, இறைவா வரவு மீறிய குற்றத்திற்காக இந்த மக்களை அழித்தாயே, நாங்கள் அப்படி இல்லை ரப்பே, நாங்கள் உனக்காகவே வாழ்ற கூட்டம் என்று சொல்லி நீங்க வாருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே கடக்கும்போது சொன்னார்கள். அதே போல ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் நடுவுல வாதி அல் முஹஸ்ஸிர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் என்ன? ஆபிரகாம் என்பவன் காபத்துல்லாஹ் இடிக்க வந்தான்ல, அந்த இடத்துல முஹஸ்ஸிர் என்கிற இடத்துல ஒரு சின்ன அதாப் அந்த ஆபிரகாமுடைய படைக்கு நடந்தது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஹஜ் நேரத்துல கடக்கிற நேரத்திலையும் இது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடம், எனவே நீங்கள் பயத்தோடு இறைவனை எண்ணி அல்லாஹ்வுடைய அதாபினால் தாக்கப்பட்ட கூடாது, அதை நாங்க இறையாயிடக் கூடாது என்று பதறிக்கிட்டே வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், தபூக்குடைய யுத்த களம், அந்த தபூக்குடைய யுத்த களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக்குடைய அந்த போர்க்களத்தினுடைய நேரத்தில் ஒரு இடத்தை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது அங்க இருக்கிற ஒரு கிணற்றில இருந்து என்ன செய்றாங்க? தண்ணீரை எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது முன் சென்ற சமுதாயம் அழிக்கப்பட்ட இடம், இங்கிருந்து நீங்க எந்த விதமான பொருளை எடுக்காதீங்க, கோயில கொட்டுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான நிறைய சம்பவங்கள் நீங்கள் பார்க்க முடியும் தோழர்களே. முன் சமுதாயத்தின் அழிவுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் எண்ணி சின்ன அழிவின் அடையாளங்களை பார்க்கும் போதெல்லாம் பெருமானார் பதறி இருக்கிறார்கள். ஒரே காரணம், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆட்பட்டு விடக் கூடாது. அந்த மாதிரியான அதாவில் குறைவானதை இன்னைக்கு நம்ம லைஃப்ல கண் முன்னால அல்லாஹ் காமிச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற பேரழிவை விட்டு முழுமையாக நம்மை எல்லாம் பாதுகாக்கிறான்.
இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அந்த பாதுகாப்பு எப்போ கிடைக்கும், அந்த வளையத்துக்குள் எப்போது வருவோம் என்றால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அலட்சியமாக வரம்பு மீறாமல் நாம் இருந்தால், இறைவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் உயிருக்கு மேலாக மதித்து நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி நல்லவங்களா வாழ்றாங்க, ஆனா பாவிகள் கலந்து இருக்கும் போது நல்லவங்க இருக்கனால அல்லாஹ் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க மாட்டான், கொஞ்சம் அல்லாஹ் அதாவது ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டான். நல்லவங்க இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க தானே, நல்லவங்க இருந்தாலுமா? ஆமா, நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். குற்றங்கள் இதா கஸுரல் ஹபுஸ், குற்றங்கள் அதிகமானால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, அல்லாஹ் ரொம்ப பாசக்காரன், ரொம்ப அன்பு காட்டக்கூடியவன், மிக மிக அடியார்களுக்காக எல்லா ரஹ்மத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடியவன். ஆனால் அந்த ரப்பினுடைய ஹத்துக்கு வரம்பு மீறி அவனுடைய காரியத்தில் நாம் அலட்சியம் காட்டினால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய அழிவு, அல்லாஹ் தருகிற அழிவு மிகப்பெரிய அழிவாக, அல்லாஹ் ஏற்படுத்துகிற பேரழிவு என்பது சாதாரண அல்ல, மிகப்பெரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்னுடைய தாய் தந்தை குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நல்ல நிவாரணத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் தந்து இது போன்ற அழிவுகளை பார்க்கும் போது, இது போன்ற வறுமை நாளுக்கான சில அடையாளங்களை உணரும் போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே பயத்தை தந்து அவனுக்காக வாழணும், அவனுக்கு வரம்பு மீறக்கூடாது. உலகத்திலேயோ மண்ணறையிலோ மர நேரங்களிலேயோ மறுமையிலோ எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தண்டனை காட்பட்டு விடாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நாம் நேசிக்கிற பெருமானாரோடு சொர்க்கத்திலே இணைந்திருக்கிற நல்ல வாய்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.